வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனாவுடன் இணைந்து செயற்பட விரும்புவது போல இலங்கை அனைவருடனும் இணைந்து செயற்பட விரும்புவதாக வெளிவிவகார அமைச்சர் கருத்து. மக்கள் ஆணை இல்லாத அரசாங்கம் பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலத்தை கொண்டுவர முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சரித்த ஹேரத் தெரிவிப்பு. மொட்டு கட்சியின் கிராமிய தலைவர்களை பாதுகாக்கும் நோக்கில் ஜனாதிபதி செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் குற்றச்சாட்டு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிற்கு பிணை. நாட்டில் தொடரும் கனமழை, கரையோர மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. நாட்டை கட்டியெழுப்ப விரும்புவோர் ரணிலுடன் இணையலாம் என அமைச்சர் மனுஷ நாணயக்கார அழைப்பு. ஹாசாவில் நடப்பது இனப்படுகொலை அல்ல என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்வது முதன்மைச் செய்திகள். அனுசரணை வழங்குவோர் ஆயுட் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கு. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. இந்தியா சீனாவுடன் இணைந்து செயற்பட விரும்புவது போல இலங்கை அனைவருடனும் இணைந்து செயற்பட விரும்புவதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களில் இலங்கை அரசாங்கம் ஈடுபடாது எனவும், ஏதாவது ஒரு தரப்பை விட்டுக் கொடுத்து ஏனையவர்களுடன் உறவை பேண விரும்பவில்லை எனவும் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதில் பொறுப்புள்ள அயல் நாடு என்ற அடிப்படையில் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எவரும் பாதிப்பு ஏற்படுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் அனைத்து நாடுகளுடனும் இணைந்து செயற்பட விரும்புகிறோம். இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து நியாயபூர்வமான எந்த கரிசனையும் கருத்தில் கொள்ளப்படும். நாங்கள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எவரும் பாதிப்பு ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டோம். சீனா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக மாறியுள்ளமை எனக்கு தற்போதே தெரியும். ஆகவே நீங்கள் அவர்களுடன் இணைந்து செயற்பட விரும்புவது போல நாங்களும் அனைவருடனும் இணைந்து செயற்பட விரும்புகிறோம். இது ஏதாவது தரப்பை விட்டுக் கொடுத்து இடம்பெறக்கூடாது. ஏதாவது ஒரு தரப்பை விட்டுக் கொடுத்து விட்டு நாங்கள் ஏனையவர்களுடன் உறவை பேண விரும்பவில்லை. ஆனால் பொறுப்புணர்வுள்ள அயல் நாடு, நாகரிகமான சகா என்ற அடிப்படையில் இந்தியாவின் நியாயபூர்வமான பாதுகாப்பு கரிசனைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த விடயத்திலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம். இந்திய தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமைந்தாலும் இலங்கை இந்தியாவுடன் இணைந்து செயற்பட விரும்புகிறது என குறிப்பிட்டுள்ளார். அனுசரணை வழங்கியோர் ஆயுட் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கு. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. மக்கள் ஆணையில்லாத அரசாங்கம் பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலத்தை கொண்டுவர முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். இடைக்கால ஜனாதிபதியால் பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலத்தை கொண்டுவர முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். වශයෙන් මම කේන්ද්‍රගත කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ වර්තමාන ආණ්ඩුව ඉදිරිපත් කරලා තියෙන ආර්ථික පරිවර්තන පනත් කෙටුම්පත. பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலத்தை அரசாங்கம் கொண்டு வரவுள்ளது. தற்போதைய அரசாங்கமும் அமைச்சரவையும் ஒரு முறைமையின் கீழ் உருவாக்கப்படவில்லை. இடைக்கால ஜனாதிபதியால் செய்ய முடியாத பாரதூரமான பல விடயங்களை தற்போதைய ஜனாதிபதி முன்னெடுத்து வருகின்றார். அவற்றில் ஒரு விடயமாக குறித்த சட்டமூலம் அமைந்துள்ளது. மக்கள் ஆணையிட்ட ஜனாதிபதி மக்களின் விருப்பு இன்றி நிறைவேற்றும் விடயங்களை போன்று எதிர்கால அரசாங்கங்களும் செயற்படும் விதத்திலேயே பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலத்தின் உள்ளக காரணிகள் அமைந்துள்ளன. මේක සම්පූර්ණ සංකීර්ණ තත්ත්වයකට යනවා. මේ මිනිස්ට්‍රියෙන් අහන්න නැතුව මේ කමිෂන් இலங்கையின் பொருளாதார நிலைமை தவறான வழியில் செல்வதாக மக்கள் கருதுகின்றனர் என கருத்து கணிப்பொன்றில் தெரிய வந்துள்ளது. இலங்கையின் பொருளாதார நிலைமை தவறான வழியில் செல்வதாக மக்கள் கருதுகின்றனர் என சுகாதார கொள்கைக்கான மற்றும் சுயாதீனமான ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இலங்கை அரசாங்கம் தவறான திசையில் செல்வதாக 75% மக்கள் தெரிவித்துள்ளனர். பொருளாதார முன்னேற்றம் தொடர்பில் ஏனைய நாட்டு மக்களின் நிலைப்பாடுகளை விட இலங்கை மக்களின் நிலைப்பாடு பாரிய அதிகரித்த போக்கை காட்டுகிறது. கடந்த ஏப்ரல் மாதத்திற்கான இலங்கையின் போக்கு சரியான பாதையில் சென்றதாக 3% மக்கள் கூட நம்பிக்கை வெளியிடவில்லை. இவ்வாறு நாட்டில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பாரிய சவால் ஏற்பட்டுள்ளது என சுகாதார கொள்கைகளுக்காகவும் மற்றும் சுயாதீனமான ஆராய்ச்சி நிறுவனமும் குறிப்பிட்டுள்ளது.
மொட்டு கட்சியினரின் கிராமிய தலைவர்களை பாதுகாக்கும் நோக்கில் ஜனாதிபதி செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் கிராமிய தலைவர்களை பாதுகாக்கும் நோக்கிலேயே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பு மனுக்களை ரத்து செய்ய ஜனாதிபதி முற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். අධ්‍ය හමුතුලින් පැහැදිලි කෙරුවා. හරිද? එතකොට ජනාධිපතිතුමා මැතිවරණ ඉලක්ක කරගෙන තමාට தற்போதைய அரசாங்கம் விளம்பரப்படுத்தல்களின் ஊடாகவே ஆட்சியை கொண்டு நடத்துகின்றது. அந்த வகையில் ஜனாதிபதி அடுத்த தேர்தலில் வாய்ப்பை கருத்தில் கொண்டே செயல்பட்டு வருகின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஜனாதிபதி முற்படுகின்றார். இரத்தாகியுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மீண்டும் மொட்டு கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு சேர்ப்பதற்கான நகர்வாகவே இதனை கருத முடியும். கிராமிய மொட்டு கட்சியின் தலைமைகளை மீளெழுச்சி செய்யவே ஜனாதிபதி எத்தனிக்கின்றார். அதுவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக உள்ள ஜனாதிபதி இதனை மேற்கொள்கின்றார். நாட்டை வங்குரோத்து அடைய செய்த ராஜபக்சர்களை பாதுகாத்ததை போன்று இந்த விடயத்தையும் ஜனாதிபதி மேற்கொள்கின்றார். දේශපාලන වාසී සඳහා මේ දේවල් කරන්නත් බෑ. දැන් මම උදාහරණයකට දැන් නැගෙනහිර පළාතේ මුස්ලිම් ජනතාව අන්දන්න இராணுவத்தில் இருந்து 15,667 வீரர்கள் சட்ட ரீதியாக சேவையில் இருந்து விலகியுள்ளனர். இராணுவத்தினர் சட்ட ரீதியாக சேவையிலிருந்து விலகுவதற்கு வழங்கப்பட்ட 1 மாத கால பொது மன்னிப்பு காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. இதற்கமைய குறித்த காலப்பகுதியில் 15,667 இராணுவத்தினர் சட்ட ரீதியாக சேவையிலிருந்து விலகியதாக இலங்கை இராணுவம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 31, 2023 அன்று மற்றும் அதற்கு முன் விடுமுறை இல்லாமல் பணிக்கு வராத இராணுவ உறுப்பினர்களுக்கு இந்த பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டது. இதேவேளை குறித்த காலப்பகுதியில் விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காமல் தற்போது வெளிநாட்டில் இருந்து 373 இராணுவத்தினரை சட்ட ரீதியாக இராணுவ சேவையில் இருந்து விலகுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவிற்கு பிணை வழங்கி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலியான தகவல்களை வழங்கி கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டிலேயே சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமகே கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை முன்னிலையானார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி குற்றச்சாட்டில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை சந்தேக நபராக பெயரிடுமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே நேற்று உத்தரவிட்டதுடன் உரிய நடவடிக்கைகளை எடுத்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தொடரும் கனமழை கரையோர மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடரும் கனமழை, பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கரையோர மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கரையோர பகுதிகளிலே உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தொடரும் கனமழை, பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கரையோர மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்பெட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹாம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோர பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் கடற்பரப்பும் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இந்த நிலையில் மறு அறிவித்தல் வரும் வரை இந்த கடற்பகுதியில் கடற்பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என மீனவ சமூகத்தினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. புத்தளம் முந்தளம பகுதியில் வெள்ள அனர்த்தத்தில் சிக்கிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கடற்படையினர் மீட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பெரிய கடவள ஏரி பெருக்கெடுத்தமையால் புத்தளம் முந்தள பகுதியில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 வெள்ளத்தில் சிக்கொண்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த பகுதிக்கு விரைந்த கடற்படையினர் அவர்களை பலத்த சிரமத்தின் மத்தியில் பாதுகாப்பாக மீட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடும் மழை காரணமாக கொழும்பு முதல் புத்தளம் வரையான ரயில் பாதை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று கொழும்பு முதல் புத்தளம் வரையான ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து புத்தளம் வரையான ரயில் சேவையில் ஒரு நாளைக்கு 4 ரயில்கள் செயற்படுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தின் நுவரெலியா, கொத்மலை, வளப்பனை, ஹாங்குராங்கத்து மற்றும் அம்பகமோ பிரதேசங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. அத்துடன் நுவரெலியா, கொத்மலை, வளப்பனை பிரதேசங்கள்
மாவட்டங்களில் கடும் காற்றுடன் கூடிய மழை நேற்று முதல் தொடர்ச்சியாக பெய்து வருகின்றது. இதனால் ஆறுகள் மற்றும் குளங்களில் மழைநீர் நிரம்பியுள்ளதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றது. அத்துடன் ரம்படை மற்றும் ஹைஃபரஸ்ட் குருந்தோயா டெவான் ஆகிய நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனிடையே பலத்த காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் பிரதான வீதியோரங்களில் காணப்படும் பாரிய மரங்கள் முறிந்து விழும் சாத்தியம் காணப்படுவதால் பிரதான வீதிகளில் பயணிக்கும் மக்கள் மற்றும் வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புகைமூட்டம் அவ்வப்போது அதிகரிப்பதனால் நுவரெலியா டொபாஸ் வழியின் கண்டி வீதி, நுவரெலியா உடப்பு சலாப வீதி, நுவரெலியா தலவாக்கலை வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டு பயணிக்குமாறும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை நுவரெலியா மாவட்டத்திற்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆறுகளின் ஓர பகுதிகளிலும் மண்மேடு பகுதிகளிலும் பாரிய மரங்கள் உள்ள பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு நுவரெலியா மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்கள், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நிலவும் அதிக மழையுடனான வானிலை எதிர்வரும் சில தினங்களுக்கு தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அதுல கருணாரத்ன தெரிவித்துள்ளார். නිතිදි කොටසේ වර්ෂාපතනය තවදුරටත් පවතිනවා. මේ අනුව බස්නාහිර, සබරගමු, දකුණු ඊට අමතරව මධ්‍යම සහ වයඹ වගේ පළාත්වල කඩින් කඩ වැසි තත්ත්වයන් නිර්මාණය වෙනවා. හැබැයි දිවෙන්නේ සෙසු පළාත් ගත්තොත් උතුරු මැද குடாகங்கை, ஜின்கங்கை மற்றும் நெல்வளக்கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றமையினால் அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே அத்தனகலு ஓயா, குடாகங்கையை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வெள்ளநிலை ஏற்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 8,284 குடும்பங்களைச் சேர்ந்த 29,447 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகூடிய பாதிப்பு புத்தளம் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் நேற்றைய அறிக்கையின் பிரகாரம் அங்கு 4,759 குடும்பங்களைச் சேர்ந்த 19,127 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே புத்தளம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றும் நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக 9 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கண்டி, கேகாலை, காலி மற்றும் குருநாகலை, இரத்தினபுரி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபுக்கடல், தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியங்களுக்கு செல்வதை மீனவர்கள் கடல்சார் தொழில்களில் ஈடுபடுவோர் மறு அறிவித்தல் வரை அதனை தவிர்த்து செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை மழையுடன் வானிலை தொடரும் நிலையில் கொழும்பில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்கவால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. மே 26 முதல் ஜூன் 1 வரை டெங்கு ஒழிப்பு வாரத்தில் கல்வி அமைச்சினூடாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை தெளிவுபடுத்தும் வகையில் விசேட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தை மேற்கொள்ளுமாறும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அரசு நிறுவனங்கள், மத்தளங்கள், புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் போன்றவற்றில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கிய சாகல் ரத்நாயக்க இந்த நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் கடந்த வாரம் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மீனவ பிரதிநிதிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் கடந்த வாரம் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்ட போதும் இதுவரையில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதில் அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்க இணைப்பாளர் அன்னராஜா, வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் சங்க சமாச உபதலைவர் வர்ணகுலசிங்கம் ஆகியோர் தமது கருத்துக்களை பதிவு செய்தனர். 24-25 யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நாங்கள் வேண்டுவது, தற்பொழுது இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு
ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு நிரந்தர தீர்வு எட்டுவதற்கு வழிவகுக்க வேண்டும். பாரத பிரதமரோடு ரணில் விக்ரமசிங்க பேசி யாழ் மாவட்டம் வரும்போது கடற்றொழிலாளருடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். வடமராட்சி கிழக்கு, வடமராட்சி வடக்கு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்தையும் இந்த வெத்திலக்கேணியில் இருக்கிற கடற்படை அதிகாரிகள் உண்மையாக அவர்களை அரெஸ்ட் பண்ணி பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைத்து வருகிறார்கள். பருத்துறை காங்கிரஸ் நிலையில் இருக்கிற கடற்படையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சொன்னால் இப்போ திரும்பியும் கடலில் இந்தியாவில் வடமராட்சி பகுதியிலேயும் வந்து பல வழிய லைட்டுகள் எல்லாத்தையும் கட்ட வழிக்கிட்டு இருக்கிறார்கள். அதுகளை நீங்கள் ஆராய்ந்து தடை செய்யப்பட்ட லைட் தொழில் என்றாலும் சரி, என்ன தொழில் என்றாலும் சரி, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி அது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் மூலமாக கையளிக்கப்பட்டு கோர்ட்ஸிலே ஒப்படைக்கப்பட்டு வழக்கல் தொடர்ந்து இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு நாங்கள் கடற்படை அதிகாரிகளை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இப்போ கடந்த சில மாதங்களாக வெத்திலக்கேணி கடற்படையாலே கைது செய்யப்பட்ட சுருக்குவல தொழில்கள், சட்டவிரோதமாக நைட்டிலே சுழியோடி அட்ட தொழில்கள், அதே மாதிரி லைட் பாய்ச்சி மீன்பிடித்த படகுகள் என்று சொல்லி வெத்திலக்கேணி கடற்படையினால் கைது செய்யப்பட்டு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஒப்படைக்கப்பட்ட சுருக்கு வலைகள் சகல மற்ற படகுகளும் வந்து இதுகள் வந்து எத்தனை படகுகள் எத்தனை சுருக்கு வலைகள் கோர்ட்ஸிலே பாரப்படுத்தப்பட்டிருக்கு, வழக்கு தொடரப்பட்டிருக்கு. எத்தனை வந்து வழக்கு தொடரப்படவில்லை. பிடிக்கப்பட்ட சில சுருக்கு வலைகள் வந்து கோர்ட்ஸிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, பாரப்படுத்தப்பட்டிருக்கு. சில சுருக்கு வலைகள் வந்து சலுகை அடிப்படையில் திருப்பி கொடுக்கப்பட்டது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று எழுகின்றது. எல்லாரும் வந்து அழிவுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்குறாங்களே தவிர எங்களோட வளத்தை காக்கிறதுக்கோ எங்களோட கடல் வளத்தை காப்பாற்றி எங்களோட மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றி எங்களோட மக்கள் சுபிசமாக வாழணும்னு சொல்லி எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் உடனே எங்களோட கடல் வளத்தை பாதுகாத்து நாங்கள் சுதந்திரமாக தொழிற்சேரக்கு வழிவகுக்கணும் சொல்லி சகலரையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை தேசிய துக்க தினமாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினத்தை தேசிய துக்க தினமாக அரசு அறிவித்துள்ளது. அரசு நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உட்பட 9 பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தனர். முன்னதாக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கடந்த ஏப்ரல் 24 இலங்கைக்கு வந்து ஒமாவோயா பல்நோக்கு திட்டத்தை ஆரம்பித்து வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஜனாதிபதியின் மரணத்தையொட்டி மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அரசு திணைக்களங்களால் நாட்டின் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் வேண்டுகோளின் பிரகாரம் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவையொட்டி மட்டக்களப்பு காத்தான்குடியில் வெள்ளை கொடிகள் இன்று பறக்கவிடப்பட்டன. காத்தான்குடியிலும் வெள்ளை கொடிகளை பறக்க விடுமாறு காத்தான்குடி வர்த்தக சங்கம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்திக்கும் மன்னார் பிரஜைகள் குழுவுக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கும் மன்னார் பிரஜைகள் குழுவுக்கும் இடையில் இன்று மன்னார் பிரஜைகள் குழுவில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகர் தலைமையிலான குழுவினர் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மார்க்சிஸ்ட் அடிகளாரை சந்தித்தனர். இதில் வடக்கு மாகாண கடற்றொழில் இணைய ஊடக பேச்சாளர் NM ஆலமும் இணைந்து கொண்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கட்சியின் நிலைப்பாடு மற்றும் மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. அத்துடன் எதிர்வரும் 25 மாலை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க மன்னாருக்கு விஜயம் செய்ய உள்ளமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. பெருந்தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை முன்னிறுத்தி ரத்தினபுரி நகர பகுதியில் இன்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச தேயிலை தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுவதை முன்னிட்டு கண்டி சமூக அபிவிருத்தி நிறுவனம் ஒன்றின் ஏற்பாட்டில் ரத்தினபுரி நகரில் பேரணி நடைபெற்றது. பெருந்தோட்ட மக்களின் காணி உரிமை, வீட்டு உரிமை, சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட விடயங்களை முன்னிறுத்தி இந்த பேரணி இடம்பெற்றது. கண்டி, மாத்தளை, நுவரெலியா, ராகலை, நாவலப்பிட்டி, மஸ்கெலியா உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் இந்த பேரணிகளில் கலந்து கொண்டனர். பேரணியை தொடர்ந்து கூட்டம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வவுனியா ஓமந்தையில் சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான முத்திரை மரக்குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளன. வவுனியா ஓமந்தையில் முதிரை மரக்கடத்தலில் முறியடித்துள்ளதாக வவுனியா மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே வவுனியா கல்மடுவிலிருந்து 2 வாகனங்களில் கடத்தப்பட்ட முதிரை மரக்குற்றிகளை ஓமந்தை பகுதியில் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மரக்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தப்பியோடிய நிலையில் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 24 மரக்குற்றிகளும் கடத்தலுக்கு பயன்படுத்திய
கப் மற்றும் பட்டாரக வாகனமும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். இந்தியன் ஆயில் நிறுவனம் ஆக்டேன் 100 ரக சூப்பர் பெட்ரோலை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக இந்திய ஆயில் நிறுவனம் ஆக்டேன் 100 ரக சூப்பர் பெட்ரோலை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி இந்தியாவின் மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் இருந்து இந்த எரிபொருள் தொகை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பெட்ரோல் வகை XP 100 என பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் மற்றும் ஒரு புதிய தயாரிப்பை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வது மிக முக்கியமான நிகழ்வாகும் என இந்தியன் ஆயில் நிறுவனம் சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் சதீஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை கட்டியெழுப்ப விரும்புவோர் ரணிலுடன் இணையலாம் என அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைவதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். முதலில் நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் முதலில் இடம்பெற உள்ளது. அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து வருகிறோம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார். அவர் கட்சி சார்ந்து போட்டியிடாமல் தேசிய வேட்பாளராகவே களமிறங்குவார். இந்த நாட்டை கட்டியெழுப்ப விரும்பும் அவரும் எம்மோடு இணைந்து கொள்ளலாம். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆரம்பத்தில் இருந்து பொருளாதார கொள்கை தற்போது கிடையாது. அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைவதற்கான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் தனித்தனியாகவோ குழுவாகவோ எதிர்காலத்தில் இணைந்து கொள்வார்கள். நாட்டில் 50 மருந்து பொருட்களுக்கான சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட உள்ளது. நாட்டில் 50 மருந்து பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க உள்ளதாக தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார். அதுடன் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அடுத்த வாரம் வெளியிடப்பட உள்ளதாகவும் ஆனந்த விஜயவிக்ரம குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட வாழும் கலை பயிற்சியின் நிறுவனர் ஆன்மீக குரு ரவிசங்கர் குருஜிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. வாழும் கலை பயிற்சியின் நிறுவனர் ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி சீதாயிலிய சீதையம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இத்தகைய பின்னணியிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜிக்கும் இடையில் கொழும்பில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் தனது எதிர்கால அரசியல் பணிகளுக்காக குருஜியிடம் ஆசையை பெற்றுக் கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து தூதுவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நாடாளுமன்ற உறுப்பினரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது தமிழ் மக்கள் தொடர்பில் சர்வதேச சமூகத்தின் கொள்கையை மீளாய்வு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் எடுத்துரைத்துள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மனோ கணேசன் எம்பி, இலங்கையில் வரக்கூடிய தமிழ் மக்கள் தொடர்பாக சர்வதேச சமூகம் தற்சமயம் கடைபிடிக்கும் கொள்கைகளை மீளாய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றேன். குறைந்தபட்சமாக தமிழர்களுக்கு, வடகிழக்கு தமிழர்களுக்கு தங்களது மறைந்த கொல்லப்பட்ட உறவுகளை நிம்மதியான முறையிலே நினைவேந்தல் செய்வதற்கு கூட உரிமைகளை இலங்கை அரசு மறுக்கிறது, போலீஸ் மறுக்கிறது, இராணுவம் மறுக்கிறது என்று கூறியிருக்கின்றேன். கிழக்கிலே மறுக்கப்படுகிறது, வடக்கிலே மறுக்கப்படாமல் இருக்கப்படுகிறது. ஆக இலங்கைக்குள்ளே 2 அரசாங்கங்களா, 2 ஜனாதிபதிகளா, 2 பிரதமர்களா, 2 போலீஸா கேள்வி அவர்கள் எழுப்பியிருந்தேன். சர்வதேச சமூகம் சொல்லியிருந்தது, போர் முடிந்தவுடன் போருக்கு முழுமையான ஆதரவுகளை வழங்கிய சமூகம் கொஞ்சம் பொருங்கள், இதை பெற்று தருகிறோம் சொன்னது. ஆனால் 15 வருடங்கள் ஆகிவிட்டன. செய்வதற்குள் உரிமைகளை வாங்கி கொடுக்க முடியாத நிலையிலே உலகம் இருக்கிறது. அது நிலைமை. உத்தரவு வழங்க வேண்டும். மழை தமிழ் பிரதிபடுத்தக்கூடிய மிகப்பெரிய கட்சி கூட்டணி தான் தலைவராக பேசுகிறேன் கூறி அகில இலங்கை ரீதியில் பயணிக்கும் அருங்காட்சியகத்தை காட்சிப்படுத்தும் 4வது மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அகில இலங்கை ரீதியில் பயணிக்கும் அருங்காட்சியகத்தை காட்சிப்படுத்தும் 4வது மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பயணிக்கும் அருங்காட்சியகம் தொடர்பாக
கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அரசு அதிபர் ஜஸ்டின் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒழுங்குபடுத்தப்பட்டது. எமது காலம் எனும் துணைப்பொருளில் இந்த கண்காட்சியானது எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை 8 நாட்கள் தேவநாயகம் மண்டபத்தில் நடத்தப்பட உள்ளது. செர்போ கொமன் கிரவுண்ட் நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் சமாதானம் சகோதரத்துவம் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. கலந்துரையாடலில் நிகழ்ச்சி திட்ட ஆலோசகர் சுஜன் நாணேக்கார், செர்போ ஹொமன் கிரவுண்ட் நிறுவன தேசிய பணிப்பாளர் நவாஸ் முகமது உட்பட துறைசார் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், கல்வியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஒரு ட்ராவலிங் ஹிஸ்ட்ரி மியூசியம், அதாவது நடமாடும் வரலாற்று ஒரு மியூசியம் தொடர்பான செயற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது 4வது தடவையாக அவர் செய்கிறார்கள். அதுக்காக அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தெரிவு செய்து ஜூலை மாதத்திலே ஒரு 8 நாட்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். மட்டக்களப்பு தேவநாயகம் ஹாலில் இந்த 7 நாள் செயல் திட்டம் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமில்லை, அதே நேரத்திலேயே சமாந்திரமாக கலாச்சார நிகழ்வுகளும் கலந்துரையாடல்களும் நடைபெற இருக்கிறது. அதாவது வரலாறு சம்பந்தமான கலந்துரையாடல்களும் நடைபெற்று கொண்டிருக்கும். இதுக்கு அவர்கள் முக்கியமாக பாடசாலை மாணவர்கள், இளைஞர் சமூகத்தை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் பார்வையிடுவதன் மூலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க அம்சங்களையும் எங்களுடைய வரலாற்று பின்னணிகளையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி திட்டத்துடைய முக்கிய நோக்கம் மதங்கள், இனங்களுக்கு இடையேயான நல்லிணக்கம், சமத்துவம், அமைதி என்பதுதான். இவர்கள் அதை தோற்றுவிப்பதற்காகவே இந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திட்டத்துக்கு எங்களுடைய உத்தியோகத்தர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று நம்புகிறேன். நன்றி. தேசிய விசாக் வாரம் இன்று ஆரம்பமாகிறது. இன்று முதல் 27ஆம் தேதி வரை விசாக் வாரம் கொண்டாடப்பட உள்ளது. நாட்டில் விசாக் பண்டிகை கொண்டாடும் வகையில் தேசிய விசாக் வாரம் இன்று ஆரம்பமாகிறது. எதிர்வரும் 27ஆம் தேதி வரை தேசிய விசாக் வாரம் நடைபெற உள்ளதாக புத்த சாசன அமைச்சு தெரிவித்துள்ளது. மே மாத பௌர்ணமி நாளன்று உலகில் உள்ள அனைத்து பௌத்தர்களாலும் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை விசாக் ஆகும். இந்த நாளில் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை முன்னிறுத்தி பலவித சமய நிகழ்வுகள் இடம்பெறும். பௌத்த வழிபாட்டு தலங்களை மையமாக கொண்டு விசாக் பண்டிகை நடத்தப்படும். பௌத்தர்கள் சீலங்காத்தல், போதி பூஜை நடத்துதல், அன்னதானம் வழங்குதல், ஒலி பூஜை நடத்துதல் போன்றவை இப்பண்டிகையில் அடங்கும் சிறப்பம்சங்களாகும். எதிர்காலத்தில் வாகனங்கள் இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்கால தேவைக்கு ஏற்ப வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியை தடுக்க தற்போதைய அரசாங்கம் தயாராக இல்லை. நாட்டில் கையிருப்பு தற்போது 5.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்தோனேசிய வரலாற்று உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு இரு நாட்டு தலைவர்களுக்கும் உறுதி எடுத்துக் கொண்டனர். இலங்கைக்கும் இந்தோனேசியாவிற்கும் இடையிலான வரலாற்று உறவுகளை மேலும் பலப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் உறுதி எடுத்துக் கொண்டதோடு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்தோனேசிய தலைநகர் பாலியில் நடைபெற்று வரும் 10வது உலக நீர் மாநாட்டிற்கு இணையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இந்தோனேசிய ஜனாதிபதி அயோஹோ விடோடோவிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இந்தோனேசிய ஜனாதிபதி இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிநேகபூர்வமாக வரவேற்றதுடன் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான சிநேகபூர்வ உரையாடலின் பின்னர் இருதரப்பு கலந்துரையாடல்களும் ஆரம்பிக்கப்பட்டன. இரு நாட்டு தலைவர்களுக்கும் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கவனம் செலுத்தியதோடு உலகளாவிய ரீதியில் சவால்களை எதிர்கொள்வதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினர். உலக நீர் உச்சி மாநாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீர்வள முகாமைத்துவத்தின் உலக நாடுகளை எதிர்நோக்கும் பொதுவான நிதி சவால்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் உலகளாவிய கூட்டு நிதியில் பங்கேற்க இலங்கை ஆர்வமாக உள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார். கூட்டு செயலகம் ஒன்றை ஆரம்பித்தமைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தோனேசியாவிற்கு பாராட்டுக்களை தெரிவித்ததுடன் இலங்கைக்கான அதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். இதேவேளை இலங்கைக்கும் இந்தோனேசியாவிற்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை பலப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய இந்தோனேசிய ஜனாதிபதி இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை பலப்படுத்தி 2025ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் வர்த்தக ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தோனேசியா மருந்து நிறுவனங்கள் இலங்கையில் மருந்து தடுப்பூசி சந்தையில் நுழைவதற்கான ஆர்வத்தையும் எடுத்து கூறிய இந்தோனேசிய ஜனாதிபதி இந்தோனேசியா பாம் எண்ணெய் மற்றும் அது சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகளையும் நீக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக்கொண்டார்.
நாட்டின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய சக்தி திட்டம் உட்பட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தோனேசியா அடைந்துள்ள முன்னேற்றத்தை எடுத்துரைத்த விடோடோ நிலையான நீர் முகாமைத்துவ மற்றும் அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு நீர் தொடர்பிலான ராஜதந்திர மற்றும் அரசியல் தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார். அதுடன் இந்து சமுத்திர பிராந்திய எல்லைகளில் நாடுகளில் ஒன்றியத்திற்கும் இலங்கை தலைமைத்துவம் வகிப்பதை நாம் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த இந்தோனேசிய ஜனாதிபதி அதற்கு தனது பங்களிப்பை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். இந்த இருதரப்பு கலந்துரையாடலின் போது இந்து சமுத்திர பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆசியான் அமைப்பின் இந்தோ பசிபிக் எதிர்கால நோக்கத்தை ஆதரிப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்து சமுத்திர விவகாரங்கள் தொடர்பாக நெருக்கமாக இருதரப்பு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். தனது பதவிக்காலம் எதிர்வரும் காலங்களில் முடிவடையும் என தெரிவித்த ஜனாதிபதி ஜோகோ விடோடோ புதிய இந்தோனேசிய நிர்வாகம் இலங்கையுடனான தற்போதைய உறவுகளை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்தோனேசியாவின் புதிய தலைமைத்துவத்துடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கைக்கான விஜயத்தில் இணைந்து கொள்ளுமாறு இந்தோனேசிய ஜனாதிபதி விடோடோவிற்கு அழைப்பு விடுத்தார். களுத்துறை கட்டுக்குருந்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். களுத்துறை கட்டுக்குருந்த பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் குறித்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் வீட்டில் வைத்து குறித்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் பதிவாகியுள்ளது. சம்பவத்தின் போது T-56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் ஹஜ் கடமைக்காக முதல் தொகுதி ஹாஜிமார் பயணமாகினர். மட்டக்களப்பு காத்தான்குடியிலிருந்து புனித ஹஜ் கடமைக்காக மக்காவிற்கு செல்லும் முதல் தொகுதி ஹாஜிமார் இன்று காத்தான்குடியிலிருந்து பயணமாகினர். காத்தான்குடி முஹாயிதீன் மெத்தை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் வைத்து இடம்பெற்ற விசேட பிரார்த்தனை அடுத்து இவர்கள் பயணமாகினார். காத்தான்குடி பள்ளிவாசல் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்பளன ஹஜ் நிறுவனம் காத்தான்குடி ஜஹ்வான் ஹஜ் நிறுவனமூடாக இவர்களுக்கு மக்காவிற்கு செல்ல உள்ளனர். மக்கா செல்லும் ஹாஜிமார் ஒரு மாத காலம் மக்கா மதீனா ஆகிய இடங்களில் தங்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதுடன் புனித ஹஜ் கடமைகளையும் மேற்கொள்ள உள்ளனர். உரிமைய காணி உரிமை பத்திரங்கள் வழங்கும் திட்டம் துரிதப்படுத்தப்படும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உரிமைய காணி உரிமை பத்திரங்கள் வழங்கும் வேலை திட்டத்தை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். உரிமைய காணி உறுதிப்பத்திர திட்டத்தின் கம்பஹா மாவட்ட பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்த வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். காலாவதியான சில விதிகள் மற்றும் சட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக சில மாவட்டங்களில் உரிமைய வேலை திட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இப்பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கு விரைவான தீர்வுகளை வழங்கும் வகையில் தற்போது மாவட்ட மட்ட விசேட வேலை திட்டம் செயற்படுத்தப்படும். அதற்கமைவாக 20 லட்சம் உரிமை பத்திரங்கள் வழங்கும் இலக்கை இந்த ஆண்டு முடிவடைவதற்குள் எட்ட முடியும். 2024 வரவு செலவு திட்டத்தில் உரிமைய காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதற்காக 2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு 15,000 ரூபாய் சம்பள கொடுப்பனவு வழங்கப்படும் என அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ඒ සම්බන්ධව අපි මුලින්ම කියන්නට ඕන බන්ධනාගාරයේ සේවය කරන සෑම சிறைச்சாலை அதிகாரிகளின் சுகையின விடுமுறை போராட்டத்தின் காரணமாக கொழும்பு உள்ளிட்ட சில சிறைச்சாலையின் கைதிகளை நீதிமன்ற நடவடிக்கைக்கு கொண்டு செல்லும் விடயங்கள் தடைப்பட்டுள்ளன. நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அதிகாரிகள் செயற்படுவது முறையற்ற விடயமாகும். 2013ஆம் ஆண்டுக்கு முன்னர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு சமமான ஊதிய உயர்வுகள் வழங்கப்பட்டன. ஆனால் 2013ஆம் ஆண்டு தொடக்கம் போலீஸ் அதிகாரிகளுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டது. ஆனால் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை. எனவே இந்த விடயத்தில் சம்பள ஏற்றத்தாழ்வு உள்ளது. நாம் பல சந்தர்ப்பங்களில் இந்த பிரச்சினை குறித்து நடவடிக்கை எடுக்க அனைத்து விடயங்களையும் மேற்கொண்டுள்ளோம். சிறைச்சாலை அதிகாரிகள் 20,000 ரூபாயை கோரியுள்ளனர். ஆனாலும் கூட 20,000 ரூபாய்க்கு பதிலாக 15,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். ஆனால் நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து கவனம் செலுத்த வேண்டும். எனவே இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற 15,000 ரூபாய் சம்பள கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாம் அவர்களின் பிரச்சினையை புறக்கணிக்கவில்லை என்பதையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.
ඉදිරියටත් සාකච්ඡා කරලා තීරණයකට එන්න ඕන කියලා මතේ ඉඳගෙන තමයි ඒකඟතාවයට ආවේ. ඒ අනුව අපි භාණ්ඩාගාරයත් එක්ක අපේ ලේකම් பிரபல போதைப்பொருள் கடத்தற்காரரான தினேஷ் வசந்தவின் உதவியாளர்கள் மூவர் ஹம்பஹாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் உள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான தினேஷ் வசந்தவின் உதவியாளர் மூவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் ஹம்பஹா படப்புத்த பிரதேசத்தில் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது கதமுல்ல ஆராய்ச்சிக்கு தினேஷ் வசந்த என்பவரின் போதைப் பொருட்களை இலங்கையில் விற்பனை செய்வதாக கூறப்படும் மூவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கல்கமோ பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தேக நபர் 50 கிராம் 300 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் மாதல்லகமோ பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டனர். படபொத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதான ஜோதி 2 கிராம் 560 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடனும், அதே பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதான பெண் 3 கிராம் 270 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 5200 ரூபாய் பணத்துடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு பவுனதீவு பிரதேசத்தில் நிறுவை அளவு இயந்திரங்களுக்கு முத்திரை பதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பவுனதீவு பிரதேசத்தில் வியாபார நிலையங்களில் உள்ள நிறுவை அளவு கருவிகளுக்கு முத்திரை பதிக்கும் வேலை திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. பவுனதீவு செயலக வளாகத்தில் இடம்பெறும் இந்த செயற்பாட்டில் நமது நிறுவனம் தமது நிறுவை அளவு கருவிகளை கொண்டு வரும் வியாபாரிகள் அவற்றிற்கான முத்திரைகளை பதிவு செய்து சான்றிதழை பெற்றனர். பவுனதீவில் இன்றுடன் இந்த செயற்பாடு நிறைவடையும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் தொடர்ச்சியாக இது முன்னெடுக்கப்பட உள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட அளவீட்டு அலகுகள் நியமங்கள் பரிசோதகர் நீலவல அளவீட்டு சேவைகள் உதவியாளர் இப்ராஹிம் போன்றோர் இச்சேவையில் ஈடுபட்டிருந்தனர். நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.